அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 மற்றும் 4 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 மார்க் அப்புறம் இருக்கக்கூடிய 4 மார்க் அப்படின்றது பார்க்க போகிறோம். எப்பயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இயல் 1லேருந்து படிச்சுட்டே வரும். ஆனால் இந்த திருக்குறள் கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த கொஷினை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட திருக்குறள் அப்படின்றப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட அறத்தை சொல்கிறது நம்மளோட திருக்குறள் அப்படின்றதுனால அதுலேருந்து கட்டாயமாக கொஷின் அப்படின்றது வைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக திருக்குறள் அப்படின்றது நீங்கள் படிச்சுட்டு போயே ஆகணும். அதுலேருந்து கொஷின் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதுலேயும் நமக்கு திருக்குறள் கொஷின்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த திருக்குறள் நீங்கள் படித்து புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்ல வராங்க அது அப்படியே நீங்கள் ஒரு சினாரியோட இல்லை ஏதாச்சும் ஒரு கதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கொஷினை அணுகி நீங்கள் ஈஸியாக மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு பார்க்கலாமா? பாருங்கள், 12th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் அப்புறம் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார்? முயல்வாருள் எல்லாம் தலை. ஓகேங்களா? இது நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடியது. முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பாருங்க, அறத்தின் வழியாக இல்லற வாழ்வை வாழ்பவர் முயல்வாருள் எல்லாம் தலை அவர். அறம் அப்படின்னா என்ன சார்? அறம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு பொருளையும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா எடுக்க மாட்டேன். நான் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நான் பொய் பேச மாட்டேன். என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் அந்த இடத்துல நேர்மையாக இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேர்மையாக தான் இருப்பேன். என்னோட வழி எப்பயுமே நேர் வழியாக தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கை, அதாவது நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்மளோட தமிழ் மொழியோட நம்மளோட தமிழ் பாரம்பரியம் அப்படின்றது எப்படி இருக்குது, ஒருத்தவனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரிலாம் நம்மளோட பாரம்பரியம் இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதில் நம்ம என்ன பண்ணணும், இல்லற வாழ்க்கையில் அறத்தோடு இருந்தோம் அப்படின்னா முயல்வாரும் எல்லாம் தலைவை, எதை வேணா என்ன பண்ணிடலாம், வெண்டுட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பாருங்க, அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கை வாழ்பவர், அறத்தின் வழியாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கை வாழ்பவர் முயல்வாருள் எல்லாம் தலை, அவர் எதை நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட லைஃபுக்கு எது தேவை அப்படின்னா அறம் அப்படின்றது தேவை. நல்ல நேர்வழியில் இருக்கணும், நல்ல பண்புகள் அப்படின்றது இருக்கணும், நல்ல விதமான நம்மள்ட்ட நல்ல விஷயங்கள் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்றாரு. இதை ஜஸ்ட் 2 மார்க் அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. யாரு அப்படின்னா திருக்குறள் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு எப்படி படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மார்க் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஷினை போய் அணுகிறோம், இல்லை அந்த திருக்குறளை போய் படிக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம திருக்குறளை படிப்போமா அப்படின்னு கேட்டால் திருக்குறளை படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு சார், அதெல்லாம் கொஷினே கேட்க மாட்டாங்க, கொஷின் கேட்காத நான் ஏன் சார் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்மளோட எய்ம் எப்பயுமே எப்படி இருக்குது அப்படின்னா மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்குது, நான் பின்னாடி யூஸ் பண்ணுவேன், இந்த இதை நான் அர்த்தத்தை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லை. அதில் மார்க் கிடைக்குமா, இதை படித்தா எனக்கு மார்க் கிடைக்குமா, இது இம்பார்ட்டன்ட் கொஷினா, இதுலேருந்து 4 மார்க் கிடைக்குமா, இதுலேருந்து 5 மார்க் கிடைக்குமா அப்படின்னு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதை கிடைக்குதோ அதை தேடி வர்றோம். நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம என்றைக்குமே பார்த்ததில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது புரியணும் அப்படின்னு நீங்கள் படித்தா மட்டும்தான் அது உங்கள் மண்டையில் ரொம்ப நாள் நிற்கும். அதனால் அதை புரிஞ்சு அதை ஆசையாக படிக்கிறது அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி திருக்குறளெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன சொல்ல வந்திருக்க கருத்து என்ன, அதுபடி நம்ம நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது, வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், கொஷின் எழுதுன மாதிரியே இருக்கும், 2 மார்க்கும் கிடைக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா வெறுமனே அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கை வாழ்பவர் முயல்வார் எல்லாம் தலையவர் அப்படின்னு ஒரு 2 மார்க் படிச்சிங்க அப்படின்னா 2 நாள் ஞாபகம் இருக்கும், 3ஆவது நாள் மறந்துடும். ஓகேங்களா? அப்போ அறம்னா என்ன, அதில் என்ன சொல்ல வராங்க, அறம் அப்படின்றது நேர்மையாக வாழணும், நம்மளோட தமிழ் பாரம்பரிய முறை எப்படி இருக்குது, திருமணம் அப்படின்னா ஒருத்தவங்க தான் நடைபெறும், இதான் திருமணம், இந்த மாதிரி நம்மளோட அறத்தை பற்றி ஃபுல்லாக படிக்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறத்தின் வழியாக இல்லற வாழ்வு, அதாவது நேத்தி அவங்கள சொல்லியிருந்தேன் குறுந்தொகையில் தலைவன் தலைவி இருப்பாங்க, அதை சொல்லியிருந்தால தலைவியோட பொண்ணு கேட்க போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதுவர், அதாவது ரொம்ப வயசானவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. தலைவன் அனுப்பி வைப்பான், ஐயா எனக்காக போயிட்டு அந்த பொண்ணை பொண்ணு கேட்டுவாங்க, தலைவியிட்ட என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான், இவன் பொருளை கொடுத்து அனுப்புகிறான். யாருக்கிட்ட, இவங்கள்ட்ட முது பெண்டிட்டு அப்படின்னா வயசானவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பி விடுறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவரு இந்த மாதிரி என்னோட தலைவன் எந்த அளவுக்கு தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா பொருள் கேட்டுவான், அவன் எப்படி தெரியுமா போர் புரிவான், இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு வராங்க. ஆனால் இப்போ நம்மளோட தமிழ் சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா பொண்ணுங்கள்ட்டேருந்து என்ன பண்ணுறோம், வரதட்சணை அப்படின்றது வாங்குறோம். அவங்க என்னது
பொண்ணு வீட்டில் போயிட்டு எத்தனை பவுன் போடுவீங்க, என்ன கார் வாங்கி தருவீங்களா இல்லை பைக் வாங்கி தருவீங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது. இதே தமிழ் முறையில் தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருந்துச்சு, இதே தமிழ் முறையில் தான் இப்போ அந்த விஷயம் அப்படின்றது மாறி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதை புரிஞ்சு அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் கருத்தை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் மறக்காது, ஈஸியாக வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்றது வாங்கலாம். எப்பயுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்கும்போது அதில் என்ன சொல்ல வந்திருக்க கருத்து என்ன, அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நீங்கள் படிக்கணும். சும்மா வந்து மேம்போக்காக வந்து 2 மார்க்குனா 2 மார்க் அப்படின்னு படிக்கக்கூடாது. என்றைக்குமே வந்து அதில் சொல்லப்பட்டிருக்க கருத்து என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள். முயல்வாருள் எல்லாம் தலையின வள்ளுவர் யாரை சுற்றுகிறார், யாரை சுற்றுறார் அப்படின்னா அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கையை நடத்துறவங்க. எதன் வழியாக? அறத்தின் வழியாக. எந்த ஒரு தப்பும் செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, கரெக்டான நேர் வழியில் வேலை செஞ்சு பொருள் ஈட்டி தன்னோட இல்லற வாழ்வை நடத்துறவங்க முயல்வாருள் எல்லாம் தலையாவர். எதை நினைச்சாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால சாதிக்க முடியும், எதை நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியும். அதுதான் வந்து இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அறத்தின் வழியாக என்கூட சொல்லுங்க பார்க்கலாம். அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கையை வாழ்பவர் முயல்வாருள் எல்லாம் தலையாவார். அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கையை வாழ்பவர் முயல்வாருள் எல்லாம் தலையாவார். முக்கியமான ஒரு வினா, கண்டிப்பா நீங்க படிக்கணும். சரிங்களா? இந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, ஞாலத்தின் பெரியது எது அப்படின்னு கேட்டுறாங்க. ஞாலம்னா என்னப்பா? ஞாலம். ஓகேவா? ஞாலம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் அப்படின்றது பொருள். ஞாலம் அப்படின்னு என்னது? அதை உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்தை விட பெருசு எது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் கேட்கிறாரு. ஓகேங்களா? இந்த உலகத்தை விட பெருசு எது? உலகத்தை விட பெருசு எது சார்? உலகத்தை விட பெருசு எதுவுமே இல்லை அப்படின்னா பாருங்க, ஒருவர் நமக்கு உரிய காலத்தில் செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க வந்து இப்போ சீரியஸா என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்றீங்க அப்படின்னா சீரியஸா சின்சியர் என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எழுதிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா பெண் எழுதலை, எழுதுறீங்க பெண் எழுதலை, என்னடா பண்றது? இன்னும் வந்து பாதி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? மீதி எக்ஸாம் எழுதணும், இன்னும் ஒரு 8 மார்க் இருக்கு, 2 மார்க் இருக்கு, 6 மார்க் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஓகேவா? எழுத முடியல, என்ன பண்றதுன்னு தெரில. அப்படி என்ன பண்றீங்க? இல்லாட்டி பேனா வேணும்னு கேட்குறீங்க, அவனுமே பேனா தெரில. ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான், இந்தாடா அப்படின்னு கொடுக்குறான். அவன் செஞ்ச உதவி அப்படின்றது ரொம்ப சின்ன உதவி தான். அதாவது ஒரு பேனா கொடுத்தான், அவ்வளோதான் உன்னோட எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஆனால் அந்த நிலைமையில் என்னது, அந்த பேனா அப்படின்றதான் அடுத்து 1/2 hour எழுத போகிறதுக்கான, அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கான அந்த மதிப்பு. ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம முடியும் உங்களால் மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ஒருவர் நமக்கு செய்த உரிய காலத்தில், அதான் உரிய காலத்தில் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த டைமில். ஓகேங்களா? தேவைப்படாத டைமில் உங்களுக்கு உதவி செஞ்சு வேஸ்ட். நீங்கள் சும்மா இருக்கும்போது எந்தடா பேனா அப்படின்னு கொடுத்தா உனக்கு எதுக்கு, எனக்கு எதுக்குடா, இப்போ சும்மா எதுக்குடா கொடுக்குற அப்படின்ற மாதிரி இருக்கும். உரிய காலத்தில் அப்படின்னா அதான் பொருள். எந்த டைமில் உனக்கு உதவி தேவைப்படுதோ அந்த காலத்தில், அந்த டைமில் உனக்கு உதவி செய்கிறாங்களே, செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும், அது வந்து ரொம்ப சின்ன உதவி தான். ஒரு 2 ரூபா பேனாவை கூட இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 3 ரூபா பேனாவை கூட இருந்திருக்கலாம். அதை அந்த டைமில் என்ன பண்ணான், உனக்கு அவன் கொடுத்தான். ஆனால் என்ன பண்ணியிருக்க, உன்னோட பேக்கில் நீ 5 பேனா 6 பேனா கூட வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த டைமில் ஒரு 2 ரூபா பேனாவோ இல்லை ஒரு 3 ரூபா பேனாவோ என்ன பண்ணான், அந்த டைமில் உனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக கொடுத்தான். அப்போ அளவில் சிறியதாக இருந்தாலும், அந்த உதவி ரொம்ப சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எதை விட பெரியது அப்படின்னா இந்த உலகத்தை விட பெரியது. இந்த உலகத்தை விட அது பெரியது. அந்த வார்த்தையை எப்படி வந்து திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. ஒருவர் நமக்கு உரிய காலத்தில் செய்த உதவி, எந்த டைம்ல அப்படின்றது முக்கியம். எந்த டைம்ல உனக்கு உதவி செஞ்சாங்க, சும்மா உதவி செஞ்சு எதுக்கு, சும்மா உதவி செஞ்சு எதுக்குப்பா. அப்ப ஒரு நமக்கு செய்த உரிய காலத்தில் செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும், அளவுல வந்து சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட பெருசு. எதை விட பெருசு அப்படின்னா இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. முக்கியமான ஒரு வினா. சரிங்களா? முக்கியமான ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இந்த கேள்வி அப்படின்றது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப நான் மறுபடியும் சொல்ல பார்க்கலாம். ஒருவர் உரிய காலத்தில் செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகை விட பெரியது. அது எதை விட பெருசு அப்படின்னா இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதாப்பா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, 2 கேள்வி அப்படின்றது பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, 3வது கேள்வி பாருங்க. மறக்கக்கூடாதது, மறக்கக்கூடியது. எதை வந்து மறக்கக்கூடாது, எதை வந்து நம்ம ஃபுல்லாக மறந்துடணும். அதை தான் வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல்லாக மறந்துடணும். ஒரு விஷயத்து என்ன ஆனாலும் சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த விஷயத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு 2 விஷயத்த சொல்கிறாரு திருவள்ளுவர். எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போமா? ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமில் ஒரு பேனா கொடுத்துருக்கலாம், இல்லை படிக்கிறதுக்கு உங்களோட நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்கலாம், இல்லை உனக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கலாம். உனக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்குற, டேய் எனக்கு இந்த சம் புரியவே இல்லைடா,
சார் நடத்துகிறப்ப எனக்கு வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலடா, இல்லைனா அப்போ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தடா, எனக்கு புரியல, எனக்கு ஒரு வாட்டி சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறான் அவனா, சரி வாடா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஃபுல்லாக உனக்கு நோட்டில் போட்டு சொல்லிக் கொடுக்குறான். உனக்கு இன்னொரு டவுட் வருது, நிறைய வாட்டி அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறான். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உனக்கு வந்து உதவி செஞ்சுருக்கான். ஓகேவா? அப்போ ஒருவர் நமக்கு செய்த நன்மையை, அது உதவியாக இருக்கலாம் இல்லை ஒரு நன்மையாக இருக்கலாம், ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த விஷயத்த மறந்துடவே கூடாது. அவனால தாண்டா நான் இந்த இடத்துல பாஸ் ஆனேன், அவனால தாண்டா நான் இந்த இடத்துல இருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனால தாண்டா நான் வந்து நல்ல காலேஜ் அப்படின்றது ஜாயின் பண்ணேன், 12th அவன் சொல்லிக் கொடுத்த அந்த மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அப்போ அவன் செஞ்ச உதவியை என்னைக்கா இருந்தாலும் நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் வந்து அவன் என்னதான் நமக்கு திரும்ப பகையே செஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாது, அவன் செஞ்ச நன்மையை என்னைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து ஒரு நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விட வேண்டும். அது வந்து உனக்கு ஒரு தீமை செஞ்சுட்டான். ஓகேங்களா? உன்னை பற்றி போய் டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஏதோ ஒன்று, ஓகேவா, ஏதோ ஒன்று அவன் மேக்ஸ் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரவே இல்லை மேம், நாங்களாம் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி மோட்டு கொடுத்துட்டான்னு வச்சுப்போம். அப்போ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உனக்கு ஒரு தீமை செஞ்சுட்டான். ஓகேவா? இது எந்த மாதிரி வேணால் தீமையாக இருக்கலாம், எந்த ஒரு ஒரு தீமையை செஞ்சுட்டான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தீமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மனசுலேயே வச்சுட்டே இருக்கக்கூடாது. அவன் அன்னைக்கு எனக்கு தீமை செஞ்சில அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த தீமையை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை சொல்லி காமிக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செகண்டே, அந்த நிமிஷமே என்ன பண்ணணும் அப்படின்னா மறந்துடணும். அடுத்த நிமிஷம் வந்து ஓகே பேசுனா பேசு, இல்லைனா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த நிமிஷமே மறந்துட்டு அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை பெருசுப்படுத்துறதோ இல்லை வந்து மறுபடியும் போய் சுட்டி காட்டுறதோ அதை குத்தி காட்டுறதோ அந்த விஷயம் அப்படின்றது பண்ணக்கூடாது. அப்போ ஒரு நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிடும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பொழுதே மறந்து விட வேண்டும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. மறக்கக்கூடாது எது அப்படின்னா நன்மையை, மறக்கக்கூடியது எது அப்படின்னா தீமை. புரியுதான் பாருங்க, எதை நம்ம மறக்கணும் எதை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்றத நீங்க தெளிவாக கவனிக்கணும். எதை நம்ம மறந்துடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து ஒருத்தவங்க நமக்கு தீமையை செஞ்சுட்டாங்க, எந்த மாதிரி கொடுமையான தீமையா இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தீமையை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செகண்டே மறந்துடணும். அதுக்கப்புறம் அதை குத்தி காட்டுறதோ அதை சொல்லி காமிக்கிறதோ அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதோ அந்த விஷயம் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஆனால் ஒருத்தவங்க நமக்கு சிறிதா, ஓகேவா, ரொம்ப பெருசு கூட கிடையாது, ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது எந்த காலத்துக்கு சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ என்னது மறக்கக்கூடாது, மறக்கக்கூடியது எவற்றை அப்படின்றது திருவள்ளுவர் சொல்றாரு. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? நம்ம வாழ்வோட ஒத்து போகிற எந்த கேள்வியா இருந்தாலும் நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? புரியுதான்னு பாருங்க. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒருவர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுது மறந்து விட வேண்டும். ஒருவர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுது மறந்து விட வேண்டும். மறக்கக்கூடாதது நன்மை, மறக்கக்கூடியது தீமை. முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். சரிங்களா? அப்போ எதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எதை மறக்கணும்? தீமையை மறக்கணும். எதை மறக்கக்கூடாது? ஒருத்தவங்க ஒரு சின்ன உதவி செஞ்சுருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. என்னைக்கு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க தீமையே செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணணும், அவங்க சின்ன செஞ்ச ஒரு நன்மையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்னைக்கும் மறந்துடக்கூடாது அப்படின்றத யார் சொல்கிறா அப்படின்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, இப்போ பாருங்க, செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் உரைப்பனை அவை. செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் உரைப்பனை அவை. ஒருத்தவங்களுக்கு செல்வம் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன வந்து அவங்கள்ட்ட ஒரு குவாலிட்டி இருக்கணும். கரெக்டா? இப்போ வந்து என்கிட்ட வந்து நிறைய செல்வம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும், அப்போ உங்கள்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும், உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்கணும், அது இருந்தால் தான் செல்வம் இருக்கும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஒருவரிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் பிறருடைய கைப்பொருள் விரும்பாமல் இருத்தல் வேண்டும். முக்கியம் இந்த வார்த்தை அப்படின்றத நீங்க எழுதணும். கைப்பொருள் அப்படின்றது கைப்பொருளை. கரெக்டா பாருங்க, பொருளை இதை கரெக்டாக நீங்கள் எழுதணும். கைப்பொருளை அப்படின்ற வார்த்தை எழுதணும். சரிங்களா? முக்கியமான ஒரு வார்த்தை. இதை வச்சு தான் உங்களுக்கு கீவேர்டாக இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு மார்க் அப்படின்றது போடுவாங்க. ஒருவரிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒருத்தவங்கள்ட்ட இருக்க செல்வம், ஓகேங்களா, உங்கள்கிட்டயோ இல்லை யார்கிட்டையோ செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவர் பிறருடைய கைப்பொருள், மற்றவங்கள்ட்ட இருக்குல்ல கைப்பொருள், மற்றவங்களோட செல்வம் இருக்குல்ல, மற்றவங்களோட பொருள் இருக்குல்ல, அது மேலே ஆசைப்படக்கூடாது. அவன் சூப்பராக வந்து வாட்சி வச்சிருக்கான் சார், அதான் எப்படியாச்சும் நான் வந்து தூக்கிட்டா நல்லாயிருக்கும். அவன் வந்து சூப்பராக வந்து ஒரு புதுசாக ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கான், புதுசாக வந்து அவன் ஒரு புக் நோட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கான், அதை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் வாங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு செல்வம் குறையிறதுக்கான வழியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். அப்போ நமக்கு செல்வம் வந்து இருக்கணும், நமக்கு என்னது அந்த ஒரு
செல்வம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களோட கைப்பொருள், மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் மேலே நம்ம என்றைக்கும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பண்ணணும், நம்ம சொந்த காசுலையோ இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆசைப்பட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் மற்றவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றதுக்காக அவங்களோட கைப்பொருள் மேலே, அவங்களோட பொருள் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும் அப்படி நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்றத இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ ஒருவரிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தல் வேண்டும். ஒருத்தவங்களோட செல்வம் குறையக்கூடாது அப்படின்னா, ஒருவருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட இருக்க கைப்பொருள் மேலே ஆசையே படக்கூடாது. அப்படி பட்டா அவங்களுக்கு செல்வம் மறுபடியும் கம்மியாகும். அதனால வந்து நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, யாருடைய கைப்பொருள் மேலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆசைப்படக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்கிறாரு. முக்கியமான ஒரு கேள்வி, சரிங்களா. ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு எல்லாமே எளிமையாக தான் கொண்டு வந்திருக்கேன். பெருசாக வந்து ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப பக்கமாக எழுதுகிற மாதிரிலாம் இல்லை. ரெண்டு லைன் தான் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா. அப்போ செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் உரைப்பன யாவை அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 லைன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஒருவரிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் பிறருடைய கைப்பொருள் விரும்பாமல் இருத்தல் வேணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிறருடைய கைப்பொருள் மேலே விருப்பம் அப்படின்றது இருக்கக்கூடாது. மற்றவங்க கைப்பொருள் மேலே இது எனக்கு வேணும், அவங்களோட வாட்ச் எனக்கு வேணும், அவங்களோட நோட்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆசை அப்படின்றது படக்கூடாது. உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ சம்பாரிச்சு நீ வாங்கிக்கணும், கரெக்டா. நீ என்ன பண்ணணும், நீ சம்பாரிச்சு நீங்கள் வாங்கிக்கணும். ஆனால் வந்து மற்றவங்கள்ட்ட கைப்பொருளை போய் திருடுறது, அவங்கள்ட்ட வந்து அங்கே அந்த நினைக்கிறதே அங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளோட கைப்பொருளை கம்மியாக்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன்ல, நான் இன்னும் திருடவே இல்லை, ஆனால் அந்த பொருளை போய் எடுக்கவே இல்லை, ஆனால் என்னோட மனசில் தோணுதில்ல அதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும், அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அதுவே நமக்கு செல்வம் வரத்துக்கான ஒரு தடையாக இருக்கும். அப்போ செல்வம் இருப்பதற்கான வழி, அப்போ எனக்கு செல்வம் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், மற்றவங்க கைப்பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. அப்போ நான் நினைக்கிறேன்ல அந்த மாதிரி அந்த கைப்பொருள் வேணும், அந்த கைப்பொருள் நான் எடுக்கணும், அவங்களோட பொருளை நான் எடுக்கணும், அவங்களோட செல்வத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்ல, அதுவே எனக்கு செல்வம் கம்மியாகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்கிறாரு. முக்கியமான ஒரு கேள்வி, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும். பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா. அடுத்த கேள்வி போலாமா. ஓகே, இப்ப பாருங்க, சினத்தை ஏன் காக்க வேண்டும். சினம்னா என்ன சார் அப்படின்னா, சினம்னா கோபம் அப்படின்றது பொருள். சினம் என்றால் என்ன அப்படின்னா கோபம் அப்படின்றது பொருள், ஓகேங்களா. சார் எனக்கு வந்து கோபம் அவ்வளவு விதமாக வருது சார், ஆனால் வந்து வெளிலலாம் கோபப்படுறது இல்லை. டீச்சரை போய் கோபப்படுவீங்களா சொல்லுங்க, டீச்சர்கிட்ட போய் கோபப்பட முடியுமா? ஸ்கூல்லலாம் கோபப்பட்டு அடி வெளுத்துருவாங்க, சரியா. அதே மாதிரி என்னது, ரோட்டில் போகிறவங்கள்ட்ட போய் அடிச்சு போய் கோபப்பட முடியுமா? என்னது, ஒன்று திட்டிடுவாங்க இல்லை அடிச்சிடுவாங்க, ஓகேங்களா. போலீஸ்ட்டை போய் கோபப்பட முடியுமா? நம்ம யார்கிட்ட கோபப்படுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யார் வந்து நல்லா பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட யார் வந்து நம்ம எது வேணா பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட மட்டும் தான் நம்மளால கோபம் அப்படின்றது பண்ண முடியும். அப்போ என்னது, கோபம் வந்து எனக்கு நல்லா வருது சார் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது. கோபம் அப்படின்றது நம்ம யாருக்கிட்ட பட முடியும் அப்படின்னா நம்மளோட சுற்றி உள்ளவங்க, நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோபம் அப்படின்றது பண்ண முடியும். யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் என்ன பண்ண முடியாது, கோபம் அப்படின்றது பட முடியாது. என்னது, கோபம் அப்படின்றது பட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து சோழியை முடிச்சு விட்டுருவாங்க, ஓகேவா. அப்போ ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உனக்கு ஒரு கோபம் வருது, ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒன்று வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி காக்கணும். போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு சண்டை போடக்கூடாது, அதுவே ஒன்று அழிச்சிரும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னை திட்டினாலோ இல்லை அவன் ஏதாச்சும் உன்னை சொன்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக நீ வந்துடணும். இல்லை அப்படின்னா சண்டை போட்ட அப்படின்னா ஒருவேளை உங்கள் டீச்சருக்கு தெரியலாம், அது மூலமா உன் மேலே ஒரு தப்பான பேர் வரலாம். அதனால் வந்து இந்த மாதிரி கோபம் அப்படின்றதே படக்கூடாது. கோபம் அப்படின்றது பட்டால் தண்ணியே அழிச்சிடும் அந்த கோபம் அப்படின்றது, ஓகேங்களா. அதனால் கோபம் அப்படின்றது நம்ம படவே கூடாது. கோபம் மட்டும் யாருக்கு வந்து பாதிப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். கோபம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் பாதிப்பு. கோபம் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம மனசு அப்படியே எரிச்சலாக இருக்கும், அப்படியே நமக்கு உடம்பே, ஓகேவா. சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா சிரிப்பாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். ஆனால் வந்து கோபப்பட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதனால வந்து கோபம் அப்படின்றத சுத்தமாக தவிர்க்கணும், சினம் அப்படின்றத சுத்தமாக தவிர்க்கணும், ஓகேங்களா. அப்போ ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால், நான் வந்து என்னை நான் பார்த்துக்கணும், என்னை நான் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். சினம் அப்படின்னா கோபம் வராமல் நம்ம என்ன பண்ணணும், காத்துக்கணும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழுத்திவிடும். அந்த கோபம் அப்படின்றது நம்மையே அழிச்சிடும், கரெக்டு தானே. ஸ்கூலில் கோவப்பட்டு ஏதாச்சும் பேசுனீங்க டீச்சர்ஸ்னா இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவாங்க, இன்டர்னல் மார்க் போக வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வெளில கோவப்பட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகலாம், அடிக்கலாம், சண்டை வரலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடலாம், ஓகேவா. அதனால் கோபம் அப்படின்றது சுத்தமாக நீங்கள் தவிர்க்கணும், ஓகேவா. அப்படி ஒரு கோபம் வருது அப்படின்னா சைலண்ட்டாக ஒரே ஒரு மருந்து இருக்குது, என்ன அப்படின்னா
சைலண்ட்டாக போயிட்டு வேற எங்கேயாச்சும் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் வேற இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். அதே இடத்துல இருந்தீங்க, அதே இடத்துல அவங்க பேசுறது கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் அப்படின்றது வரலாம், ஒரு மாதிரியா இருக்கலாம், சண்டை போடணும்னு தோணலாம். ஆனால் கோபம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு போயிட்டு ஒன்று பாட்டு கேட்கலாம், இல்லை தனியாக போயிடணும் எங்கேயாச்சும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த இடத்துல ஒரு பிரச்சனையோ, எந்த இடத்துல வந்து அந்த கோபம் அப்படின்றது வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து கிளம்பி என்ன பண்ணணும், வேற இடத்துக்கு போயிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சினத்தை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? இல்லை சார் அதே இடத்துல இருந்து நான் சினத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னா நீங்கள் என்ன முனிவரா? நம்மளாம் முனிவர் கிடையாது. அதனால கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்திடுவோம். அது நம்மளே அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துல கோவப்படக்கூடாது அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? அப்போ ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால், ஒருத்தவங்க தன்னை தான் காத்துக்கணும், நான் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் வந்து எந்த பாதிப்புலையும் உள்ளாகக்கூடாது, நான் யார்ட்டையும் கோவப்பற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். கோவம் வராமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை காத்துக்கணும். இல்லை என்றால் காக்கா விட்டால் சினம் நம்மையே அழித்திடும். சினம் அப்படின்றது யாரும் அழிச்சிடும் அப்படின்னா தன்னையே அழிச்சிடும். அப்போ கோபம் மட்டும் யார்கிட்டையும் படவே கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதா? முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதனால நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? அப்போ என்ன பண்ணணும், சினம் அப்படின்றதே இப்போ இந்த நொடியிலேருந்து என்ன பண்ணணும், சினத்தை நீங்கள் விட்டுறணும். கோபம் அப்படின்றது யார்ட்டையும் படக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலலாம் கோவப்படுவாங்க, அம்மா கிட்டலாம் போயிட்டு கோவப்படுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. என்னது கேட்குறப்பெல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு தரது, டீ போட்டு தரது யார் அப்படின்னா அம்மா தான். அப்பா அம்மா யார்ட்டையும் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோவப்படக்கூடாது. திட்டினாலும் என்ன பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளில போயிடணும். ஓகேவா? அந்த இடத்துல இருந்தால் தானே பிரச்சனை. கிளம்பி என்ன பண்ணணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடணும். ஓகேவா? அப்படி இருந்தோம் அப்படின்னா அங்கே இருந்தால் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும், கோவம் வரும், சண்டை வரும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். திட்டினாங்களா ஓகே சைலண்டாக என்ன பண்ணணும், போயிடணும் எங்கேயாச்சும் வெளில. ஓகேவா? அதனால கோபம் அப்படின்றது சுத்தமாக தவிர்த்துடணும். ஓகேங்களா? அப்போ ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் என்னும் சினத்தை வராமல் காத்துக்கணும். காக்கா விட்டால் அந்த சினம் அப்படின்ற கோபம் அப்படின்றது தன்னையே அழிச்சிரும். ஓகேங்களா? சினம் அப்படின்றது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளே அழிச்சிரும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். சிறுவினால என்ன கொஸ்டின் அப்படின்றத பாருங்க. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. என்ன கேட்குறாங்க அப்படின்னா அணி இருக்கு. இதில் வந்து இந்த திருக்குறள் வந்து அடிக்கடி நான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு மாரத்தான் கூட இந்த கொஸ்டின் அப்படின்றத நடத்திருந்தேன். யாராச்சும் கவனிக்கல அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னா நிரல் நிறை அணி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. நிரல் நிறை என்றால் என்ன சார்? நிரல் அப்படின்னா நிறுத்துதல், நிறை என்றால் நிரல் அப்படின்னா வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல் அப்படின்றது பொருள். அதாவது வரிசைப்படி பொருள் அமையும், அவ்வளோதான். இந்த வரிசைப்படி பொருள் அமைஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்கிறாங்க. நிரல் அப்படின்னா இது வரிசையாக, நிறை என்றால் நிறுத்துதல். நிரல் என்றால் என்னது? வரிசை. நிறை என்றால் நிறுத்துதல் அப்படின்றது பொருள். அப்போ வரிசைப்படி முறை மாறாமல் அந்த விஷயத்தை அமைச்சு அதில் பொருள் கொள்றோம்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு செயலில் முதலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிரலாக நிறுத்தி அவ்வரிசைப்படிய பொருள் கொள்ளுதல் நிரல் நிறை அணி. தெளிவாக கொஷினை கவனிச்சுக்கோங்க. கொஷின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெறுமனையாக ஆன்சரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு மார்க் அப்படின்றது எடுக்க முடியாது. சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஷின் ஒன்றா இருக்கும், போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் தெரியாமல் என்ன பண்ணுவோம், எழுதி வச்சு அதை படித்த ஆன்சர் எழுதி வச்சுட்டு வரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம படித்த கொஷின் தானா இது, அதுதானா இது அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். என்னது எடுத்த உடனே அன்பும் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே ஓகே அணி இலக்கணம் போட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை மினிமம் 2 வாட்டி நீங்கள் படிக்கணும். ஒரு கொஷினை என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 வாட்டி படிக்கணும். அப்போ தான் அதில் சொல்ல வந்திருக்க கருத்து என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதனால் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அது ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் என்ன சொல்ல வராங்க, அதில் சொல்லப்பட்டிருக்க கருத்து என்ன அப்படின்ற அளவு என்ன பண்ணணும், நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும். அந்த மாதிரி ஆழ்ந்து படிக்கும் போது தான் உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி. நிரல் என்றால் வரிசையாக, நிறை என்றால் நிறுத்துதல் அப்படின்றது பொருள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் அப்படின்றது இல்வாழ்க்கைக்கு, அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும். சார் புரியல சார், பாருங்க, அன்புக்கும் அறத்துக்கும் என்ன பண்றாங்க, இல்வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அன்புக்கு பண்பு, அறத்துக்கு பயன். அப்ப இந்த மாதிரி வரிசையாகவும் அதுக்கு நிறுத்துதல், நிறைனா நிறுத்துதல் அப்படின்றது, அந்த மாதிரி நிறுத்தி முறை தவறாமல் பொருள் கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு செயலில் முதலில் சொல்லையும், ஒரு செயல் ஓகேங்களா, ஒரு செயலோ இல்லை வந்து ஒரு குறட்பாவோ எது வேணா இருக்கலாம். ஒரு செயலில் முதலில் சொல்லையும், முதல்ல வந்து ஒரு சொல் இருக்கும் ஓகேங்களா, பொருளையும் அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா அதோட பொருள் இருக்கும்.
பொருளையும் வரிசையாக, அதான் நிரலாக, நிரல் அப்படின்னு என்ன சொல்லிருக்கேன், வரிசையாக, நிறுத்தி அப்படின்னா அவ்வரிசைப்படிய பொருள் கொள்ளுதல் முறையாகும். அதாவது சில சொற்களை ஒரே வரிசையில் வைத்து அச்சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் முறை மாறாமல் சொல்வது நிரல் நிறை அணியும். இப்ப நான் பார்த்தோம்ல, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கைக்கு அன்பு மரணம் அப்படின்றது பண்பும் பயனும். அது அப்ப அன்புக்கு பண்பு, அறத்துக்கு பயன். அப்ப என்ன பண்றாங்க, அதை வரிசையா நிறுத்தி அதுக்கு என்ன பண்றாங்க, அதை முறை தவறையாம, அதாவது வந்து அதை முறை மாறாம என்ன பண்றாங்க, அதை பொருள் கொள்றாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இந்த ஒரு திருக்குறள். சரிங்களா? இந்த திருக்குறள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணி இருக்கு. நிரல் என்றால் வரிசையாக, நிறை என்றால் நிறுத்துதல் அப்படின்றது பொருள். அப்ப வரிசையாக நிறுத்தி முறை தவறாமல், எதுவும் மாத்தல, அந்த வார்த்தையை மாத்தாம அதுக்கு ஏத்த மாதிரி பொருள் கொள்றாங்க. அந்த மாதிரி பொருள் கொண்டாத என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த திருக்குறளை பாருங்களேன். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது திருக்குறள் இருக்கா? இந்த திருக்குறள்ல பாருங்க. ஓகே, அப்ப இந்த திருக்குறள்ல பாருங்க, அணி இலக்கணம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஒரு செயலோட முதல்ல சொல்லையும், ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அதோட முதல்ல சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்துறோம். அதுல இருக்கக்கூடிய செயல்ல சொல்லையும் பொருளை என்ன பண்றோம், வரிசையா நிறுத்துறோம். அப்ப பாருங்க, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சரிங்களா? வரிசையா நிறுத்திட்டு வரிசைப்படிய பொருள், அந்த வரிசைப்படி என்ன பண்றோம் அப்படின்னா பொருள் கொள்றோம். அந்த மாதிரி சில சொற்களோட வரிசையில் வைத்த அச்சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் என்ன பண்ணுங்க, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அடுத்த வரிசை என்ன பண்றோம், அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு என்ன பண்றோம், அதுக்கு முறை தவறாம என்ன பண்றோம், அதை பொருள் கொள்றோம். அந்த மாதிரி செய்யும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு பொருள் சொல்லும் போது புரியும். ஓகேங்களா? அப்ப நீங்க அணி எழுதுனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அணி இலக்கணம் அப்படின்றத எழுதணும், அதுக்கடுத்து பொருள் எழுதணும். சரிங்களா? இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பா எழுதியே இருக்கணும். அப்ப பாருங்க, இல்வாழ்க்கையில் நாம் அன்பு மரணம் கொண்டு ஒழுகினால் அதுவே நமக்கு வாழ்க்கையின் பண்பினையும் பயனையும் முழுமையாக தரும். இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, பாருங்க, இல்வாழ்க்கையில், அதாவது நம்மளோட இல்வாழ்க்கையில் நாம் அன்பு மரணம் கொண்டு ஒழுகினால், நம்மளோட வாழ்க்கையில அன்பு இருக்கணும், அறமும் கொண்டு நம்ம வந்து நடந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு என்ன பண்ணுது, வாழ்க்கையில பண்பையும் பயனையும் முழுமையாக தரும். இப்ப நான் அதுக்கு முன்னாடி சொன்னா என்னது, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, அன்பும் மரணம் இருக்கா, அன்பு மரணம் இருக்கா. அப்ப வாழ்க்கையில கடைசியில் என்ன இருக்கு, இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை ஃபுல்லா எழுதல. ஓகேங்களா? அப்ப இல்வாழ்க்கை பாருங்க, இல்வாழ்க்கையில நாம் அன்பும் மரணம் கொண்டு ஒழுகினால், நம்மளோட வாழ்க்கையில அன்பும் இருக்கணும், அறமும் இருக்கணும். அறம் அப்படின்னா அந்த நேர்மையா இருக்கக்கூடியது, அறம் அப்படின்னா எப்படி இருக்கக்கூடியது, அந்த முறை தவறாமல், அந்த நீதியை தவறாமல் இருக்கக்கூடியதான் அறம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இல்வாழ்க்கையில அன்பும் மரணம் கொண்டு ஒழுகணும் அப்படின்னா அதுவே நமக்கு வாழ்க்கையின் பண்பும் பயனையும் என்ன பண்ணுது, அதுவே நம்ம வாழ்க்கையில பண்பையும் பயனையும் முழுமையா தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதான்னு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, பொருள்ல இல்வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில நாம் அன்பும் மரணம் கொண்டு ஒழுகினா நம்ம என்ன பண்றோம், அந்த அன்பையும் அரணையும் கொண்டு நம்ம வந்து கரெக்டா வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, நமக்கு வாழ்க்கையில பண்பையும் பயனையும் முழுமையா தருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதா? இது புரிஞ்சாதான் இந்த அணி இலக்கணம் அப்படின்றது புரியும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றதான் இந்த திருக்குறளோட விளக்கம். சரிங்களா? அதுதான் வந்து நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப அணி பொருத்தம் அப்படின்றது சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல போறேன், அணி பொருத்தம். ஓகேங்களா? பாருங்க, இந்த குறட்பாவில் அன்பு அரண் என்ற சொற்களை முதலில் ஒரு வரிசையாக நிறுத்திய திருவள்ளுவர் அவற்றோடு தொடர்புடைய பண்பு பயன். இக்குறட்பாவில் அன்பு அரண் என்ன பண்றாங்க பாருங்க, இக்குறட்பால அன்பு அரண் என்ற சொற்களை முதலில் வரிசையாக நிறுத்திய திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அந்த அன்பு அரண் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வரிசையா நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு திருவள்ளுவர், அவற்றோடு தொடர்புடைய பண்பு பயன் என்பவற்றை முறையே அடுத்த வரிசையில் இணைத்து பொருள் கொள்ளுமாறு அமைத்துள்ளார். என்ன பண்றாரு, அடுத்த வரிசையில அதை நிறுத்தி பொருள் கொள்ளுமாறு என்ன பண்றாரு அப்படின்னா அதை பொருள் கொள்றாரு. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நிரல் நிறை அணி என்றால் உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? நிரல் நிறை அணி என்றால் எல்லாருக்கும் விளங்குதா? புரியுதாப்பா?
முக்கியமான ஒன்று, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. நிரல் நிறை அணி என்றால் என்ன, நிரல் நிறை அணியை விளக்குக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வினா. கேட்கும்போது உங்களுக்கு எழுத தெரியணும், சரிங்களா? அதனால வந்து தயவு செஞ்சு இந்த ஒரு கொஷினை படிச்சுட்டு போயிருங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நிரல் அப்படின்னா என்னது, வரிசையாக. நிறை என்றால் நிறுத்துதல். இப்போ முறை தவறாமல் நிறுத்தி பொருள் கொள்வது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. முக்கியமான ஒரு கேள்வி, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் கடைசியாக முடிக்கும் போது பாருங்க, எனவே திருக்குறள் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. அன்புக்கு பண்பு, அறத்துக்கு பயன், அவ்வளவுதான். இவன்று நிரல் பட உள்ளது. நிரல் அப்படின்னா அந்த வரிசையா இருக்கு, எதுவும் மாறல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்புக்கு என்ன இருக்கு, பண்பு. அறத்துக்கு பயன் என்று என்ன பண்ணுது, நிரல் படம் இருக்கு, வரிசைப்படி இருக்கு, எதுவும் மாறாம இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதாப்பா? அன்புக்கு என்ன இருக்கு, பண்பு. அன்புக்கு பண்பு. சார் எங்க சார் இது வருது அப்படின்னு பாருங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப பண்பு வந்துருச்சா, அன்புக்கு பண்பு. அன்பும் மரணம் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்பும் மரணம், இப்போ நான் எழுதுறேன், அரண் எழுதுறேன், ஓகேங்களா? அப்ப அன்பும் மரணம் உடைத்தான் நல்வாழ்க்கை பண்பும் பயனும். புரியுதுங்களான்னு பாருங்க. அப்ப இங்க அறத்துக்கு பயனு, இங்க அன்புக்கு பண்பு அப்படின்றது வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கு, அன்புக்கு பண்பு, அறத்துக்கு பயன் அப்படின்றது வந்திருக்கு. இதை தான் என்ன சொல்றாங்க, வரிசைப்படி, முறை தவறாமல், முறையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல், அதுதான் வந்து நிரல் நிறை அணி என்கிற சொல்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் நிரல் நிறை அணி என்றால் எல்லாருக்கும் புரியுதா? முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதனால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம அன்பு மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், அந்த திருக்குறளை வச்சு ஆன்சர் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அணி இலக்கணம் அப்படின்றது எழுதணும். அணி இலக்கணம் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க, சரிங்களா? அணி இலக்கணம் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க, 4 மார்க் வேணால. அதுக்கப்புறம் அணி விளக்கம் எழுதுனீங்க ஒரு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருத்தம் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க், ஓகேங்களா? அதனால இதெல்லாம் வந்து சேர்த்து எழுதுனா தான் உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா? பாருங்க, ஒரு செய்யுள் என்ன பண்றாங்க, முதல்ல சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்திட்டு வரிசைப்படியே பொருள் கொள்ளுதல் என்ன சொல்றாங்க, அதை நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. அப்போ வரிசையா நிறுத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதை முறை தவறாமல் பொருள் கொள்ளணும். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. அப்படி சில சொற்களோடு என்ன பண்றாங்க, வரிசையில வைத்து அச்சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் வச்சு என்ன பண்றாங்க, அதை பொருள் கொள்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பொருள். இல்வாழ்க்கையில நாம் அன்பும் மரணம் முறை கொண்டு ஒழுகினால் அதுவே நமக்கு பண்பையும் பயனையும் கொண்டு முழுமையாக தரும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, இது பொருள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அணி பொருத்தம் அப்படின்றது பார்க்க போறோம். இந்த குறட்பால அன்பு அரண் என்ற சொற்கள் என்ன பண்றாங்க, முதல்ல வரிசையை அமைச்சிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, நிறுத்திய திருவள்ளுவர் அவற்றோடு தொடர்புடைய பண்பையும் பயனையும் என்ன பண்ணிருக்காரு, முறையே அடுத்த வரிசையில கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, இதுதான் வந்து நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இந்த குறட்பால என்ன இருக்கு அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்றது அமைந்திருக்கு அப்படின்றத எழுதிட்டு அன்புக்கு பண்பு அறத்துக்கு பயன் என நிரல் பட உள்ளது அப்படின்னு எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. புரியுதாப்பா? அடுத்த கேள்வி போலாமா? இந்த கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் எவ்வளி நின்று விளக்குக, வள்ளுவரோட வழி நின்று விளக்குக. அப்ப நினைக்கிறாங்க, இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தல். இல்வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சிறப்புற அறநெறியோடு வாழ்தல். நம்ம என்ன பண்ணணும், அந்த அறநெறி, ஓகேங்களா? நான் இப்படி தான் சார் இருப்பேன், என்னோட அறநெறியில தான் இருப்பேன். நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு காசு வருது அப்படின்றதுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துலாம், என்னது அதிகமாக பொருள் சொல்லிலாம் விற்க மாட்டேன். நான் நேர்மையாக தான் இருப்பேன். நான் வாங்குறது ஒரு 10 ரூபா, அதுலேருந்து நான் விற்கும் போது 15 ரூபா, அவ்வளோதான். என்ன பண்ண மாட்டேன், அந்த 10 ரூபா பொருளை வாங்கி நான் 50 ரூபாய்க்கு விற்க மாட்டேன். இது என்னட்ட இருக்கக்கூடிய அறநெறி. நான் வந்து எனக்குன்னு வந்து என்ன இருக்கு, எனக்கு சில கண்டிஷன் இருக்கு, நான் அப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அறநெறி அப்படின்றது. அப்போ அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் எப்படி சொல்றாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஒருவன் எல்லா உயிரிழத்தும் அன்பு காட்டியும் அற செயல்கள் செய்தும் வாழும் இல்லற வாழ்வை பெறுவான் என்றால் அவன் இல்வாழ்க்கை அன்பினால் உருவாகும் நல்ல பண்பையும் அற செயலினால் உருவாகின்ற நல்ல புகழாகிய பயனையும் அடைவான். சார் புரியலையே சார் அப்படின்னா பாருங்க, ஒருவன் எல்லா உயிரிழத்தும் அன்பு காட்டியும், ஒருவர் எல்லா உயிரிழத்தும் அன்பு காட்டியும் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறோம், நாயெல்லாம் கண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல் எடுத்து அடிக்கிறோம். சில பேர் என்ன பண்ண போகிறோம், அவனெல்லாம் பிடிக்காது சார், அவன்கிட்டலாம் பேசவே மாட்டோம், உங்கள் கிளாஸ்லேயே இருப்பான், அவனெல்லாம் பிடிக்காது சார். நார்மலாக என்ன உன்கிட்ட வந்து எந்த தீங்குமே செஞ்சிருக்க மாட்டான், ஆனால் அவன் உனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா உனக்கும் தெரியாது, ஓகேவா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லார்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு காட்டணும், ஓகேவா? அப்போ ஒருவன் எல்லா உயிர்கள் எடுத்தும், ஓகேவா, ஒருவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா உயிர்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு காட்டியும் என்ன பண்ணணும்,
அந்த அன்பு அப்படின்றது காட்டணும். அறச்செயல்கள் செய்து வாழும் இல்லற வாழ்வை பெறுவான். அற செயல்கள் செய்து வாழும் இல்லற வாழ்வை பெறுவான் என்றால் அந்த மாதிரி வந்து எல்லார்ட்டையும் அன்பு காட்டியும் எல்லாருமேலேயும் வந்து கரெக்டான ஒரு மனப்பாங்கு வச்சிருக்கும் போது பெறுவான் என்றால் அவன் இல்வாழ்க்கை அன்பினால் உருவான நல்ல பண்பையும், இந்த வாழ்க்கையில உருவான நல்ல பண்பையும் அறச்செயலினால் உருவாக்கின்ற நல்ல புகழாகிய பயனையும் அவன் அடைவான். அந்த நல்ல புகழ் ஓகேவா. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், அவன் சார் அவன் நல்ல பையன் சார், அவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் எப்படி சொல்கிறாங்க, அவன் நல்ல பையன், அவன் நடந்து கொள்கிற விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறோம், அவன் நல்ல பையன். இவன் வந்து என்ன சொல்கிறான், இவன் வந்து சுற்றிட்டே இருப்பான் சார், இவன் வந்து படிக்கவே மாட்டான் சார். அப்போ ஒருத்தனை எப்படி வந்து நம்ம மதிப்பிடுறோம் அப்படின்றத பாருங்க. அவனை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவன் நல்லவன் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பாருங்க. அவன் படிக்காதவனாவே இருந்தாலும் அவன் ஒழுங்காக படிக்கல அப்படின்னாலுமே என்ன சொல்கிறான், அவன் அந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டான் சார், அவன் நல்ல பையன் சார். அவன் வந்து அவன் அமைதியாக இருப்பான், அவன் யார்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் படிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அவன் என்ன சொல்கிறாங்க, அவன் அறநெறியில் இருக்கான், யாரையும் என்ன பண்ணல, அவன் தன்னால் யாருக்கும் துன்பத்தை தரல. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு அறநெறியில் இருக்கான். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஓகேங்களா. அவன் இல்வாழ்க்கை அன்பினால் உருவான நல்ல பண்பையும் அற செயலினால் உருவாகின்ற நல்ல புகழாகிய பயனையும் அடைவான். இப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து ஒழுங்காலாம் படிக்கல, ஆனால் என்ன பண்ணுறான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், உனக்கு தேவையான விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து ஒழுங்காக படிக்கல தான், ஆனால் வந்து அவன் அறநெறியோடு தான் இருக்கான், அவன் மற்றவங்களுக்கு பிரச்சனைனா கூட இறங்கி வந்து செய்கிறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு புகழ் அப்படின்றது இருக்கும், அவனுக்கு புகழாகிய பயனையும் வந்து என்ன பண்ணுவான், அவன் அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அறநெறியில் இருக்கணும். அறநெறி அப்படின்னா யாருக்கும் நம்மளால ஒரு தீங்கு அப்படின்றது இருந்துடக்கூடாது. நம்மளால ஒருத்தவங்களுக்கு பயன் அப்படின்றது இருக்குதோ இல்லையோ, நம்மளால என்னைக்கும் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சிறு தீங்கு கூட இருந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா, கரெக்டு தானே. நம்ம இருக்கோம், நமக்கு வந்து மற்றவங்களுக்கு உபத்திரமா இருந்துடக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுவாங்களே, நீ மற்றவனுக்கு உதவி செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல, மற்றவனுக்கு உபத்திரா மட்டும் இருந்துடாத. உன்னால வந்து அவனுக்கு உதவி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நீ இந்த ஒதுங்கி வந்துரு, சைலண்டாக இருந்துரு, ஆனால் அவனுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் செஞ்சிடாத அப்படின்றத என்ன அப்படின்னா இது வரக்கூடிய கருத்து. ஓகேங்களா, அதான் அறநெறி அப்படின்றது. நம்மளால வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்றது தனியாக இருந்தோம். முடிஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்னா உதவி செய்யணும். முடிஞ்சா என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அப்படி உதவி செஞ்சோம் அப்படின்னா அதில் நல்ல புகழாகிய பயன் அப்படின்றது நீங்கள் அடைவீங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. புரியுதாப்பா. ஒருவன் எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டியும், ஒருவன் என்ன பண்ணணும், எல்லா உயிரிடத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு காட்டணும். அன்பு காட்டியும் அற செயல்கள் செய்தும், அற செயல்கள் நல்ல செயல்கள் ஓகேங்களா, உதவி பண்ணுறது. ஏதோ உனக்கு ஒரு நண்பன் வந்து ஏதாச்சும் ஒரு உதவி கேட்குறான் அப்படின்னா, தெரில எனக்கு சொல்கிறா, இதை எனக்கு படிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லி தரணும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது போடா அப்படின்னு சொல்லக்கூடாது, அவன் மார்க் வாங்கிடுவான் அப்படின்றதுக்காக அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லி கொடுக்கணும். அப்போ அற செயல்கள் செய்தும் வாழும் இல்லற வாழ்வை பெறுவான். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இல்லற வாழ்வை பெறுவான் என்றால் அவன் இல்வாழ்க்கை அன்பினால், அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்புனால நல்ல பண்பு, அவன் இருக்கக்கூடிய நல்ல பண்பு அப்படின்றது கிடைக்கும். அற செயலினால் உருவாகின்ற நல்ல புகழாகிய பயன், அற செயலினால் செய்கின்ற நல்ல புகழாகிய பயன் அப்படின்றதையும் அடைவான் அப்படின்றத யார் சொல்றா அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர். இப்போ நான் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பேரை வச்சுப்போம் ஓகேவா. ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து பெருசா வந்து முயற்சிலாம் பண்ணல, பெருசா வந்து பொருள்லாம் ஈட்டல ஓகேவா. அப்ப அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை, அவன் எப்படி இருக்கான்னா அறத்தின் இயல்போடு ஓகேவா, அவன் நேர்மையா இருக்கிறான், அவன் வந்து யாருக்கும் வந்து தீங்கு செய்யல, அவன் வந்து என்னது மற்றவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் மட்டும் தனியாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கவன் முயற்சி சிறப்புடையோட விட மேம்பட்டவர். என்னது ஒருத்தன் முயற்சி செஞ்சு வந்து நல்லா பெரிய இடத்துல இருக்கான். ஒருத்தவன் அரண் வழியில் மட்டும்தான் இருக்கான். அது அறவழி அப்படின்னா அவன் யாருக்கும் தீங்கு வரல, அவன் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறான், நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரி இருக்கான். ஆனால் ஒருத்தவங்க முயற்சி செஞ்சு பெரிய ஆளாக இருக்காங்க ஓகேவா, அவங்கள விட அவன் எந்த அளவுக்கு அப்படின்னா மேம்பட்டவன். அப்போ இவங்க என்ன பண்ணுவோம், இவங்களை வந்து பெரிய ஆள் சார், இவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆள் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இவர் அவ்வளோ பெருசு, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் ஓகேவா. ஆனால் இவனை பாருங்க, இவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு நேர்மையாக இருக்கான், ஒரு அறத்தின் வழியாக இருக்கான், யாரையும் அவன் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி இருக்கவன் இந்த முயற்சியுடையோரை விட யார் மேம்பட்டவர் அப்படின்னா இந்த அறத்தின் வழியாக நின்றவர். அப்போ வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. அப்போ அறத்தின் வழியாக இருந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேலே தூக்கி வைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அறத்தின் வழியாக இருக்கணும். இப்பயே வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும், பொய் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் வந்து மற்றவங்க கைப்பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, யாருடைய பொருளும் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது, யாருக்கும் நம்ம தீங்கு செஞ்சிடக்கூடாது, முடிஞ்சால் உதவி செய்யணும் ஓகேங்களா. இந்த பண்புலாம் பின்பற்றுறீங்க அப்படின்னா நீங்களும் அறமுடையவராக இருப்பீங்க ஓகேவா. அப்போ அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர், அந்த வாழ்க்கையை வாழ்றவங்க அறத்தின் இயல்போடு அப்படின்னா பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், இந்த மாதிரி யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன், முடிஞ்சால் உதவி செய்வேன் ஓகேங்களா. இந்த மாதிரி பண்புடையவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர், அந்த மாதிரி இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்றவங்க முயற்சி சிறப்புடையவரை விட, அந்த முயற்சி செய்து பெரிய ஆளாக இருக்காங்களே அவங்கள விட மேம்பட்டவங்க அப்படின்றத இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. புரியுதுங்களா, இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்க புரியுதா. அடுத்த பாயிண்ட் போலாமா. ஓகே, அடுத்து பாருங்க, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெய்வத்தை எந்த அளவு நினைப்போம்,
எனக்கு வந்து எனக்கு ஐயே என்னது சாமி எப்படியாச்சும் எனக்கு வந்து மார்க் வந்து 550 வந்துடணும் சாமி, என்ன பண்ணுறோம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறோம் வேண்டுறோமா, தெய்வத்தை என்ன பண்ணுறோம் வேண்டுறோமா. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று, அப்போ உலகத்தில் இருக்க வேண்டிய அறநெறின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அறநெறியில் நின்று ஒருத்தன் வாழ்றான்ல, அந்த மாதிரி வாழ்கின்றவர் வான உலகத்தில், அந்த வானகத்தில் யார் இருக்கா, தேவர்கள் இருக்காங்களா, தேவர்கள் யாருன்னா கடவுளுக்கு இணையானவர்கள். அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த பால் கடலை அந்த கடலை கடைஞ்சு அதில் அந்த அமிர்தம் அப்படின்றது கிடைக்கும், அது யார் உண்பா அப்படின்னா தேவர்கள் அப்படின்றவங்க உண்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா, வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த யாரு கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய தேவர்கள். அப்போ வாழ்கின்ற வானத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக அங்கே இருக்காங்களே தெய்வம், நம்ம சாமி கும்பிட்றோம்ல, தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீயும் வந்து என்னது இந்த மாதிரி அறநெறியோடு நின்ற அப்படின்னா நீ யார் அப்படின்னா தெய்வத்துக்கு இணையானவன், நீ வந்து தெய்வத்துக்கு சமமானவன், நீ யார் அப்படின்னா நீ ஒரு கடவுள் அப்படின்றத இந்த இடத்துல யார் சொல்கிறா அப்படின்னா கடவுள் திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு, இந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இணையாக வந்து மதிக்கப்படுறாங்க அப்படின்றத யார் சொல்கிறாங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு. புரியுதான்னு பாருங்க, வானுலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இணையாக இருக்கிறவர் யார் அப்படின்னா அந்த அறநெறியோடு நின்று வாழ்பவர். ஓகேங்களா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்து வந்து யாருக்கும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, முடிஞ்ச உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டோம், என்ன பண்ணணும், ஒரு சுயநலவாதியாக இல்லாமல் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு இருக்கணும் அப்படின்றத இந்த இதில் சொல்ல வராங்க. புரியுதாப்பா, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? உலகத்தில் வாழ வேண்டிய அறநிலை என்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக, அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இணையாக வந்து மதிக்கப்படுவாங்க அப்படின்றத யார் சொல்றா அப்படின்னா இங்கே திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இதுல ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா பார்த்தலாம். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது கேள்வி அப்படின்றது பார்த்தோம், இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்றிருக்க. அறநெறியை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாரும் மேலே அன்பா இருக்கணும், அற செயல்கள் செய்யணும், ஓகேவா, நல்ல செயல்கள் அப்படின்றது செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு வந்து பயனா இருக்கணும். அடுத்து இல்லற வாழ்வை பெறுவான் என்றால் அவன் இல்வாழ்க்கை அன்பினால், அந்த அன்பினால் இருக்கவன் நல்ல பண்பு அப்படின்றது அவன்கிட்ட இருக்கும், நல்ல பண்பு அப்படின்றது இருக்கும். அற செயலினால் உருவாகின்ற நல்ல புகழாகிய பயன் அப்படின்றதே அடைவான். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை, நல்ல வந்து அந்த நேர்மையான வழியில் இருக்காங்களா ஒருத்தவன், அவன் யார் அப்படின்னா முயற்சி செய்து பெரிய ஆளாக இருக்காங்களா அவங்கள விட அவன் பெரியவனா தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரி உலகத்தில் வாழ வேண்டிய இருக்க வேண்டிய அறநெறி, இந்த உலகத்தில் என்னென்ன லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோமோ அறநெறி அப்படின்றது, அந்த அறநெறி நான் சொன்ன ஒரு 4 பாயிண்ட் மட்டும் கிடையாது. அது மாதிரி நம்ம உலகத்தில் எதெல்லாம் வந்து அறநெறியாக சொல்லியிருக்கோமோ, மற்றவங்களுக்கு தீங்கு தரக்கூடாது, மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, இந்த மாதிரி எவ்வளோ அறநெறி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா அறநெறியும் வந்து பின்பற்றி ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா அவன் யார் அப்படின்னா தெய்வத்துக்கு இணையானவன். அப்போ யார் சொல்றாங்க, தெய்வத்துக்கு இணையானவன் அப்படின்றத திருவள்ளுவர் இங்கே சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? ஓகே, பாருங்க, எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது. குறள் வெளியில் எனக்கு எதெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, எதெல்லாம் விட நன்றி உயர்ந்தது அப்படின்றது இங்கே திருவள்ளுவர் சொல்றாரு. பாருங்க, இந்நில உலகம் வானகம் கடல் பனை இவைகளை விடவும் நன்றி உயர்ந்தது. இந்த நில உலகம் நம்ம நிற்கிறோம்ல, என்ன பண்ணுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், நிற்கிறோம்ல, இந்த நில உலகம் நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி, அந்த நில உலகம், ஓகேங்களா, அது அடுத்து இந்த வானகம், வானம்ன்றது எப்படி இருக்கு, எல்லையற்றதா இருக்கு, அப்படியே எங்கே போனாலும் அப்படியே இருக்கு, ஃபுல்லாக இருக்கு, எப்படி இருக்கு அந்த வானம் அப்படின்றது எவ்வளோ பெருசு நம்மளால சொல்லவே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்கு. அடுத்து கடல், கடல் எப்படி இருக்கு, எப்படி பார்த்தாலும் என்னடா அது கரையே தெரிய மாட்டேது, அடுத்த கரையே அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுது அந்த கடல் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கு. அடுத்து பனை மரம் எப்படி இருக்கு, இப்படி தான் பார்க்கணும், பனை மரத்தை அவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அண்ணந்து தான் பார்க்கணும், இவ்வளோ பெருசாக இருக்கு இந்த பனை மரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இவைகளை விடவும் எது உயர்ந்தது அப்படின்னா நன்றி உயர்ந்தது. எது உயர்ந்தது அப்படின்னா நன்றி அப்படின்றது உயர்ந்தது. அப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சா நம்மளோடது அந்த நன்றியை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஒருத்தவங்க சின்ன உதவி, ஓகேவா, உனக்கு ஒரு பெண் கொடுத்துருந்துருக்கலாம், உனக்கு வந்து ஒரு சின்ன உதவி எதுவானா இருந்திருக்கலாம், உனக்கு அந்த டைமில் உனக்கு வந்து ஒரு கொஷின் தரல சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த கொஷின் எக்ஸாமுக்கு வந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சென்டம் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த நன்றியை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அந்த நன்றிலாம் எந்த அளவுக்கு வந்து பெருசு அப்படின்னா இந்த உலகம் அளவுக்கு, நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் நில உலகம், இந்த நில உலகத்தளவு பெருசு. வானகம், இந்த வானத்தை விட பெருசு. கடல் ஆனது அந்த எல்லையற்றதா இருக்குல்ல அந்த கடல், அந்த கடலை விட பெருசு. பனைமரம் அதுவே இருக்கிறதுல பெரிய ஹைட்டு, அந்த பனை மரத்தை விட பெருசு அப்படின்றத இங்கே நன்றி உயர்ந்தது அப்படின்றத இங்கே திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். தானொரு உதவியும் செய்யாதிருந்தும்
தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. நல்லா பாருங்க, நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க ஓகேவா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஓகேவா, நீ வந்து எந்த உதவியுமே அவனுக்கு செய்யல, நீ வந்து என்ன பண்ணல, அவனுக்கு எந்த உதவியுமே செய்யல, உன் கிளாஸ்ல ஒரு பையன் தான் நடந்திருக்கும் உனக்கே ஓகேவா, நீ எந்த உதவியுமே உனக்கு செய்யல ஓகேவா, அவனுக்கு என்ன பண்ணல, எந்த உதவியுமே செய்யல, ஜஸ்ட் உன் கிளாஸ் பையன் இல்லை இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க ஓகேவா. அந்த மாதிரி இருக்கப்ப தனக்கு ஒரு செய்த உதவி ஓகேவா, என்ன பண்றான், திடீர்னு எக்ஸாம் இல்லை எழுதிட்டு இருக்கீங்க, திடீர்னு பெண் இல்லை கொடுக்குறான், ஏதோ ஒரு விஷயம் ஓகேவா, பணம் இல்லை, ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நினைக்கிறீங்க, பணம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம், ஆனா நீ எந்த உதவியுமே அவனுக்கு செஞ்சதில்லை ஓகேவா. ஆனா என்ன பண்றான் அப்படின்னா, அவன் உனக்கு ஒரு உதவி செய்யறான், அந்த இடத்துல என்ன பண்றான், அவன் உனக்கு ஒரு உதவி செய்யறான். அந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு இந்த மண் உலகம் இருக்குல்ல, இந்த மண் உலகத்தையும் சரி இந்த விண் உலகம் இருக்குல்ல, எவ்வளவு பெரிய விண் உலகம் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நீ கொடுத்தாலும் அதுக்கு ஈடே இருக்காது. ஆனா என்ன பண்றோம், அவன் நமக்கு சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன தேமைக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன்கிட்ட வந்து அந்த அவதூறா பேசுறது, அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன்கிட்ட வந்து கோவப்படுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு வேளை அவன் தீமை செஞ்சா அந்த செகண்ட் என்ன தோணணும் அப்படின்னு வச்சுக்கோயேன், அவன் நமக்கு என்ன நன்மை செஞ்சான், அப்போ அந்த நன்மைக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துடணும். கரெக்டு தானே. அப்போ என்ன பண்ணணும், அந்த கோபம் அப்படின்றது படக்கூடாது, அந்த சினம் அப்படின்றது படக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவன் நமக்கு நன்மை அப்படின்றது செஞ்சிருக்கான். ஒருவேளை அவனுக்கு சண்டை வருதுன்னா, டே அவன் அன்னைக்கு இருந்ததுனால தானே எனக்கு இந்த விஷயம் அப்படின்றது நடந்துச்சு, ஓகே நீ என்ன திட்டிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம தனியாக வந்துடணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்ககிட்ட போய் கோபம் அப்படின்றது படக்கூடாது, சினம் அப்படின்றது படக்கூடாது. அப்படின்றது யார் சொல்கிறா அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்கிறாரு. நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம 4 மார்க் மட்டும் படிக்கல, நம்ம அந்த அறத்தையும் தான் படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து எந்த சப்ஜெக்டாலையும் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்மளோட தமிழ் வந்து திருவள்ளுவர் வழியாக நம்ம வந்து ஒரு 4 மார்க் படிக்கிறோம் இல்லை 2 மார்க் படிக்கிறோம் அப்படின்ற வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். சரிங்களா. பாருங்க, தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும், நம்ம வந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை, நம்ம வந்து யாருக்கும் என்ன பண்ணல, எந்த உதவியும் செய்யலை, தனக்கு ஒரு உதவி செய்த ஒருவருக்கு, தனக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டான், எந்த உதவியாக இருக்கலாம், ஒரு பெண் கொடுத்ததா இருக்கலாம், இல்லை வந்து என்னது எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டினதாக இருக்கலாம், இல்லை உனக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும் போது பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்றத அப்போ கொடுத்ததா இருக்கலாம். இந்த மாதிரி நீ எந்த உதவியும் செஞ்சதில்லை, ஆனால் அவன் உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உதவி செஞ்சுட்டான் ஓகேங்களா. அவன் என்ன பண்ணிருக்கான், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கான். அந்த மாதிரி செஞ்சதுக்கு இந்த விண்ணுலகத்தையும் சரி இந்த மண் உலகத்தையும் சரி கொடுத்தாலும் ஈடாகாது. மண் உலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக, அதுக்கு வந்து அந்த உதவி செஞ்சல, அதுக்கு பதிலாக இந்த ரெண்டுத்தையும் கொடுத்தாலுமே அதுக்கு ஈடா இருக்காது, அந்த அளவுக்கு அது பெருசு அப்படின்றது இந்த திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியது. இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுவும் எக்ஸாம் வச்சு தான் சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுப்போம் ஓகேவா, திடீர்னு வந்து எங்கேயோ போயிருக்கீங்க ஓகேவா, எங்கேயோ போறீங்க, பார்த்தா திடீர்னு காசு இல்லை, பஸ் வந்து காணும் ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ காசு இல்லையாடா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா, திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சின்ன உதவி, பெருசாக கூட கிடையாது, ஒரு சின்ன உதவி செய்கிறாங்க ஓகேவா. அப்போ இந்த சின்ன உதவி நீங்கள் வந்து எந்த உதவியும் செஞ்சதில்லை, யாருன்னே தெரியாது, அப்போ உரிய காலத்து அந்த டைமில் ஓகேவா, உனக்கு தேவைப்படாதப்போ உனக்கு வந்து யாராச்சும் உதவி செஞ்சால் உனக்கு தேவையா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு, நீ வந்து உனக்கு பணம் தேவை அப்படின்றது கேட்குற, அப்போ உதவி செய்கிறதானது, அதான் உதவி. கேட்டா இல்லை எனக்கு தேவைப்படாதப்போ வந்து இந்தாடா 1000 ரூபா 10,000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா, எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, என்கிட்ட காசு இருக்குது, இப்போ நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்றது தேவைப்படாது ஓகேங்களா. உரிய காலத்தில் அப்படின்னா உனக்கு தேவைப்படுற டைமில், உனக்கு வந்து அந்த டைமில் உனக்கு தேவைப்படுற டைமு, உன்னால் வந்து அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாத டைம், அப்போ உனக்கு தேவைப்படுற டைமில் உரிய காலத்தில் அப்படின்னா அந்த டைமில், எந்த டைமில் அப்படின்றப்ப உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும், அது ரொம்ப சின்ன உதவியாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியது. இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தை விட அது பெருசு அப்படின்றது இந்த திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா. அடுத்த கேள்வி போலாங்களா. அடுத்து இது முக்கியமான ஒன்று, இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமை ஆராய்ந்தால் அது நன்மை கடலை விட பெரியது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி இப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவன் நம்ம திருப்பி வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ வந்து கணக்கு போடுறோம், அப்போ நம்ம இவன்ட்டு இதை கொடுத்தா இதை நம்ம வாங்கிக்கலாம், அப்போ இவன்ட்டு இதை கொடுத்தா நம்ம இதை வாங்கிக்கலாம், அவனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா அவன் நமக்கு இதுக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிறோம், நான் உனக்கு இது தரேன் நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு இதை தரேன் நீ எனக்கு கொடு அப்படின்னு பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல், எனக்கு உண்டு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன்டா, உனக்கிட்டேருந்து நீ எனக்கு இதை தருவ, நான் வந்து நீ இதை தந்தா நீ எனக்கு வந்து இதை தருவ, நான் உனக்கு என்னது இப்போ உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா நீ நாளைக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்ப, நான் உனக்கு என்னது ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நீ எனக்கு வாங்கி கொடுப்ப அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நினைக்காம இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல், ஒன்ட்ட எனக்கு இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு நான் ஆராயாம ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமை, ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, நமக்கு செய்த உதவியோட அன்புடைமை ஆராய்ந்தால், அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நன்மை கடலை விட, ஓகேவா, ஒரு கடல் அப்படின்றது எவ்வளவு பெருசு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த அளவு நன்மை கடலை விட பெரியது, அந்த கடலை விட என்னது
அவ்வளோ பெருசு, அதை விட ரொம்ப பெருசு அப்படின்றது யார் சொல்றா அப்படின்னா இங்க திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல், எனக்கு வந்து உண்டேந்து என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா நான் ஆராயல. உண்டேந்து என்ன பயன் கிடைக்கும், நான் உனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்தா எனக்கு கள்ள மிட்டாய் வாங்கி தருவேன் அப்படின்றது நான் எந்த பயனையும் ஆராயல. நான் என்ன பண்றேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி உதவி செய்யறாங்கல்ல, அது நன்மை கடலை விட பெரியது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க, திருவள்ளுவர் சொல்றாரு. புரியுதுங்களா? பாருங்க, இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒரு நமக்கு செய்த உதவியின் அன்புடைமை ஆராய்ந்தால் அது நன்மை கடலை விட பெரியது, அந்த நன்மை கடலை விட பெருசு அப்படின்றத இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. புரியுதான் பாருங்கப்பா. அடுத்த கேள்வி போலாங்களா? ஒருவர் திரையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பணையாக கொண்டு போற்றுவர். ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, திணையளவாகிய உதவியை செய்த போதிலும், ஒருத்தவங்க திணை அப்படின்னா என்னப்பா, திணை 3 சொல்லி நெய் வரணும், சாரி. அப்ப திணை அப்படின்னா என்னப்பா, திணை திணை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், அந்த நெல்மணி அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சின்னதான் என்ன சொல்லுவோம், திணை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு திணையளவாகிய உதவி வந்து உனக்கு செய்யறான், ரொம்ப சின்ன உதவி. திணை அளவுனா என்னது, ரொம்ப வந்து ரொம்ப கம்மியான ஒண்ணு. திணை அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒண்ணு. அதாவது நம்ம சொல்றோம்ல, திணை திணை சாப்பாடு இருக்கு, அது என்னது கொள்ளு திணை எல்லாம் சொல்றோம்ல, அது ரொம்ப எவ்வளவு பெருசு இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள், அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த திணையளவாகிய உதவின்னு செஞ்சாலும் அது நமக்கு எனக்கு அந்த இடத்துல பயனா இருந்துச்சு. அப்ப பயன் தெரிந்தவர்கள் அதனையே பணையாக கொள்வர். அப்ப சின்னதா திணை அளவு தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கான், ஆனா அந்த உதவி எனக்கு எப்படி இருக்கான், அந்த பனை அளவு இருக்கான். பனை மரம் எவ்வளவு ஹைட் இருக்கு, அந்த அளவுக்கு அந்த உதவி. அப்ப என்னது, சும்மா எக்ஸாம் எழுதும் போது எனக்கு பெண் இல்லை, அந்த இடத்துல அவன் கொடுத்தது வந்து சின்ன ஒரு திணை அளவு தான் என்கிட்ட அந்த பையன். ஓகேவா? அதை வந்து நான் உணர்ந்துட்டேன். ஓகேவா? அன்னைக்கு அந்த பெண் அவன் கொடுக்கல அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதிருக்க முடியாது, எக்ஸாம் எழுதல அப்படின்னா மார்க் எடுக்க முடியாது, மார்க் எடுக்கல அப்படின்னா நான் ஃபெயிலாக போயிருப்பேன், மறுபடியும் இன்னொரு வருஷம் எனக்கு படிச்சிருக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு திணையளவு உதவி தான் செஞ்சிருக்கான், ஆனா அதோட பயன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் எந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த உதவி அப்படின்றது செஞ்சிருந்தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது பணையளவா நம்ம நினைச்சுப்போம். ஓகேவா? அப்ப எந்த அளவுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அப்ப உதவி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? அப்ப ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பணையாக கொள்வார். அதை என்ன பண்றாங்க, பணையா கொள்றாங்களாம். அவ்வளவு பெருசா இருக்கு அவங்க சின்ன சின்ன உதவி அப்படின்றது, அந்த அளவுக்கு பெருசு அப்படின்றத சொல்றாங்க திருவள்ளுவர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. நமக்கு வந்து கோபம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நமக்கு என்ன கேடு வருது, ஒருத்தவங்க நமக்கு சினம் அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நான் சொல்ல போறேன். சரிங்களா? பாருங்க, நமக்கு தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். கரெக்டா இல்லையா? போலீஸை போய் கோபப்படுவீங்களா நீங்க? போலீஸை போய் சினம் கொள்வீங்களா? உள்ள வச்சு லாடம் கட்டிடுவாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும். நமக்கு என்னது தீமையான விளைவுகள் எதால ஏற்படும்னா சினம், கோபத்தால தான் நமக்கு வந்து அந்த தீமை அப்படின்றதே ஏற்படும். அப்ப நீங்க ஒருவேளை கோவப்பட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ட்ட போய் என்ன பண்ணிட்டீங்க, கோவப்பட்டுட்டீங்க. ஓகேவா? உள்ள லாடம் கட்டிட்டு வாங்கடி அப்படின்னு என்ன பண்ணுவேன், உள்ள வச்சு கும்முன்னு கும்மி அனுப்பிடுவேன். அப்ப ஏற்படும் என்பதால் யார்கிட்டயும் சரி, என்னது நமக்கு மேல இருக்கணும் சரி கீழே இருக்கணும் சரி, யார்கிட்ட நம்ம கூடாது, கோபம் அப்படின்றது சுத்தமா படவே கூடாது. அப்ப அதை மறந்துடணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மறந்துடணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. நமக்கு தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால், நமக்கு தீமையானது எங்கேருந்து நடக்கும் அப்படின்னா அந்த கோபத்தால தான் நடக்கும். அப்ப தீமையான விளைவுகள் எதனால் ஏற்படுது, சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோபம் அப்படின்றதே அறவே ஒழிச்சிடணும். கோபம் அப்படின்றது எனக்கு வரக்கூடாது, கோபம் அப்படின்றது எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், அதை மறந்துடணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்பவே மறந்து தீர்த்திடணும். சரிங்களா? ஒரு வேளை கோவம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் கிளம்பி வேற எங்கேயாச்சும் ஓடிடணும். ஓகேவா? ஒன்று ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை எங்கேயாச்சும் போயிடணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஹெட்செட்டை போட்டு காதில் வந்து பாட்டு கேட்டுட்டு உட்காந்துடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, முக மலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. முகப்பலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. நம்ம நல்லா சிரிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? கோவம் வரும்போது நம்ம முகம் எப்படி இருக்கும், சிரிச்சிட்டு இருக்குமா? அப்படி என்ன பண்ணுவோம், ஏன்டா அப்படி மூஞ்சிரு மாதிரி முகத்தை வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்களே. கோவம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட முகம் அழகு அப்படின்றது போயிடும். அப்ப முக மலர்ச்சியையும் அகமலர்ச்சி அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த சந்தோஷம், அகமலர்ச்சியும் கொள்கின்ற அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையுமே கொன்றும். கோவம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிரிச்சிட்டு இருப்போமா என்ன, அப்படியே வந்து கோவம் வரும்போது அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே மாறிடும், அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவே சகிக்காது. ஓகேவா? அப்ப முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும், அப்ப முகமலர்ச்சியும் சரி அகமலர்ச்சியும், நம்ம சிரிக்கிறதையும் சரி மனசு சந்தோஷமா இருக்கிறதையும் சரி, ரெண்டுத்தையுமே வந்து கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகையே கிடையாது. நமக்கு வந்து என்ன கிடையாது, வேறு எந்த பகையுமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க வந்து தன்னை நான் காத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்,
சினம் வராமல் காத்துக்கணும். கோபம் அப்படின்றதே வரக்கூடாது அறவே. காக்கா விட்டால் சினம் நம்மையே அழுத்திவிடும். கோபம் அப்படின்றது நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடும். ஓகேவா? அதனால இப்பயே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, கோபம் மட்டும் எந்த சமயத்தையும் பற்றாதீங்க. அது யார்கிட்ட இருந்தாலும் சரி. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோபம் யார்ட்டையும் பட மாட்டோம். யார்கிட்ட படுவோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சுற்றி உள்ளவங்க, நம்மள்ட்ட யார் அதிகாரமும் நம்மள்ட்ட பேச முடியுமோ யார்ட்டையும் கோபப்பட மாட்டீங்க. யார்கிட்ட போய் கோபப்படுங்க அப்படின்னா, அப்பா அம்மா இவங்கள்ட்ட தான் போய் கோபப்படுங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கோபம் அப்படின்றது சுத்தமாக படவே கூடாது, அறவே ஒழிச்சிடணும். ஓகேங்களா? அப்போ முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. அப்போ முகமலர்ச்சியும் சரி, அகமலர்ச்சி கொள்கின்ற சினத்தை விட, அந்த கோபத்தை விட வேறு பகை அப்படின்றது நமக்கு கிடையாது. ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால், ஒருத்தவங்க வந்து தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். என்ன நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உனக்கு கோபம் வராமல் பார்த்துக்கணும். அப்படி காக்கா விட்டால் என்னது, கோபம் அப்படின்றது நம்மையே அழிச்சிடும். ஒரு நாள் என்ன பண்ணணும், நம்மளையே அழிச்சிடும் அப்படின்றது அதில் திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு, அஃது ஒருவரது சுற்றம் எனும் பாதுகாப்பு தப்பத்தையும் சுற்றளிக்கும். இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு படகுல போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க, ஒரு படகுல போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. என்ன பண்றீங்க, ஒரு 2-3 பேர் போயிட்டு இருக்கீங்க. அப்ப சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு, அது ஒருவரது சுற்றம் எனும் பாதுகாப்பு தப்பம். என்ன பண்றீங்க, ஒரு பாதுகாப்பு தப்பத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம், நடுக்கடலை போயிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, அது உங்களை மட்டும் அழிக்காது. என்ன பண்ணணும், அது சுத்தி இருக்காங்கல்ல மொத்தத்தையும் எரிச்சு மொத்தத்தையும் அழிச்சிரும். அப்ப கோபம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா, தன்னை மட்டும் அழிக்காது, நம்மளை சுத்தி இருக்க எல்லாரையும் அழிச்சிரும். கரெக்டு தானே? நீ கோபப்படுறது யார் அழிக்கும் அப்படின்னா, உன்னை மட்டும் அழிச்சிடாது, உன்னை சுத்தி இருக்கவங்களே என்ன பண்ணுவோம், அழிச்சிரும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சிரும். அப்ப ஒரு சுற்றம் என்னும் பாதுகாப்பு தப்பம். ஓகேவா? உன்னை சுற்றம் என்னும் ஒரு பாதுகாப்பு தப்பம், உன்னை சுத்தி ஒரு பாதுகாப்பு தப்பம் இருக்குல்ல, அதையும் அழிச்சிரும். அதுவும் வந்து நெருப்பு மாதிரி கக்கி அதையும் அழிச்சிரும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. புரியுதான்னு பாருங்க. அப்ப சினத்தால் வரும் கேட்டினை கூறுக அப்படின்னு கேட்டுருக்காங்க. நமக்கு தீமையான விளைவுகள் சினத்தால தான் ஏற்படும். நமக்கு தீமையான விளைவுகள் எங்கேருந்து ஏற்படும் அப்படின்னா, சினத்தால தான் ஏற்படும். அதனால யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சினம் அப்படின்றது கொள்ளக்கூடாது, அதை மறந்துடணும். முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு எந்த பகையும் கிடையாது. ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் ஒருத்தவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் என்ன பண்ணணும், சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்கவிட்டால் சினம் தண்ணியே அழிச்சிடும். சினம் அப்படின்றது என்ன பண்ணும், தண்ணியே அழிச்சிரும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதாப்பா? இந்த கேள்வி எல்லாருக்கும் புரியுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, 5வது கேள்வி. கீழ்காணும் குறளில் ஏகதேச உருவகணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கீழ்வரும் குறளில் அப்படின்னா இங்க ஒரு கீழே வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கீழே உள்ள திருக்குறள்ல ஏகதேச உருவகணி அப்படின்றத விளக்குங்க. ஏகதேச உருவகணினா என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த திருக்குறளை பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரைக்குள்ளி இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும். போன கொஸ்டின்ல கடைசியா பார்த்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த திருக்குறள். ஓகேவா? அப்ப சினம் என்னும் சேர்ந்தாரைக்குள்ளி இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு திருக்குறள். ஓகேங்களா? இதுல என்ன அணி இருக்கு அப்படின்னா, ஏகதேச உருவகணி இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறள் புரியல சார், அதுக்கப்புறம் அந்த ஏகதேச உருவகணினா என்னன்னு புரியல சார். ஃபர்ஸ்ட் நான் இது சொன்னதுதான். சினம் என்னும் சேர்ந்தாரைக்குள்ளி, சினம் அப்படின்னா கோபம் அப்படின்றது பொருள். சரிங்களா? அப்ப பாருங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, சினம் அப்படின்றது தன்னை சுத்தி இருக்கவங்களையும் என்ன பண்ணும், தன்னை மட்டும் அழிக்காம சுத்தி இருக்காங்களா அவங்களையும் அந்த சினம் அப்படின்றது கொன்றும். இனம் என்னும் ஏமா புனையை சுடும் அப்படின்னா, அது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தப்பம். ஓகேங்களா? அதாவது வந்து நீங்க ஒரு கடல்ல நடுக்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தப்பத்தில் இருக்கீங்க, அது அந்த சினம் அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தன்னை மட்டும் அழிக்காம என்ன பண்ணுது, அந்த தப்பத்தில் இருக்கிறது யாரு, உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இருந்திருக்கலாம், உங்களோட நெருங்கிய நண்பர், ஒரு அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யாராவது இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு திடீர்னு எரியுதுன்னா என்ன ஆகும், நீங்க மட்டும் அழிய மாட்டீங்க, அதில் இருக்கவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. நடுக்கடலில் இருக்கீங்க, ஒரு தெப்பத்தில் இருக்கீங்க. ஒரு தெப்பம் அப்படின்னா ஒரு சின்ன படகு மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, திடீர்னு அந்த தெப்பம் வந்து பத்திக்குது. அப்போ அந்த மாதிரி பத்திக்கும் போது நீங்கள் மட்டும் அந்த இடத்துல வந்து சாக போகிறதில்ல, உங்கள் சுற்றி இருக்கவங்களும் சாக போகிறாங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களும் அதில் பாதிப்படைய போகிறாங்க. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகதேச உருவகணின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்க, இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அணி இலக்கணம். கவிஞர் செய்யுளில் இரு பொருள்களை கூறி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பொருள் அப்படின்றத கூறுவாங்க. கவிஞர் என்ன பண்றாரு, 2 பொருள் அப்படின்றத கூறி ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதற்கேற்ப இணையான ஒரு பொருளை உருவகம் செய்யாது விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. 2 விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கவிஞர் அப்படின்றவர் சொல்றாரு. பாருங்க, கவிஞர் செயல் இரு பொருள்களை கூறி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 2 பொருளை சொல்றாரு. 2 பொருளை சொல்லிட்டு அதுல ஒண்ணு மட்டும் உருவகப்படுத்தி, அதெல்லாம் என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த மட்டும் உருவகப்படுத்துறாரு. அதுல இதனால இது நடக்குது அப்படின்ற என்ன பண்றாரு,
ஒரு விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்துறாரு. உருவகப்படுத்தி இணையானது ஒரு பொருளை உருவகம் செய்யாது, ஒரு விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்தி என்ன பண்றாரு, உருவகம் செய்யல, அந்த மாதிரி விடுறது தான் என்னது ஏகதேச உருவகணின்னு சொல்றாங்க. புரியலையே சார் அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவிஞர் என்ன பண்றாரு, ரெண்டு விஷயத்தை என்ன பண்றாரு, இரு பொருளை என்ன பண்றாரு கூறி அதில் என்ன பண்றாரு, ஒன்று மட்டும் உருவகப்படுத்துறாரு. என்ன பண்றாரு, அதில் ஒன்று மட்டும் உருவகப்படுத்தி அதற்கேற்ப இணையாத ஒரு பொருளை என்ன பண்றாரு, உருவகம் செய்யாது விட்டு விடுவது. ஒன்று மட்டும் என்ன பண்றாரு, அதை உருவகம் செய்யாம விட்டுடுறாரு. அந்த மாதிரி விட்டுறத என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க பொருள் அப்படின்றத பாருங்க. சினம் தன்னை கொண்டவனை தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. தன்னையும் சரி தன்னை சேர்ந்துருக்காங்கல்ல, உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்களை மட்டும் அழிக்காது, என்ன சொல்லியிருக்கேன், உங்களை சுற்றி இருக்கவங்களையும் அழிச்சிரும். அப்போ தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அங்கே ஒரு சுற்றம் எண்ணும், அது என்ன பண்ணுது, ஒருத்தவங்க சுற்றி இருக்காங்கல்ல, பாதுகாப்பு தெப்பம். அதான் நான் சொன்னல, கடலில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு என்னது நடு கடலில் போயிட்டு இருக்கீங்க, அந்த தெப்பம் அப்படின்றது இருக்கு, அது உங்களை மட்டும் அழிச்சிடாது அந்த நெருப்பு. ஓகேவா? சினம் அப்படின்னா நெருப்பு அப்படின்றத என்ன பண்றாங்க, ஓமையா சொல்றாரு. ஓகேவா? அப்போ என்ன பண்றாரு, அந்த மாதிரி உங்களை மட்டும் அழிக்காம என்ன பண்ணுது, அந்த பாதுகாப்பு தப்பத்தையும் சேர்த்து அழிச்சிரும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப அணி பொருத்தத்துல சொல்றேன் பாருங்க. இந்த குறட்பாவில் இனம் என்பதனை தெப்பமாக உருவகப்படுத்தியுள்ள வள்ளுவர். இப்ப இனம் அப்படின்னா யாரு அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கவங்களை எதை சொல்றாரு அப்படின்னா தெப்பத்தை சொல்றாரு. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாரு, தெப்பம். இனம் என்பதை தெப்பமாக உருவகப்படுத்தியுள்ள வள்ளுவர் சினத்தை உருவகப்படுத்தாமல் விட்டுள்ளார். சினத்தை என்ன பண்ணல, உருவகப்படுத்தல. அப்ப உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றை மட்டும் அழிக்காது, அந்த தெப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிச்சிடும். அப்ப என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை மட்டும் தான் உருவகப்படுத்துறாரு, இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணல, உருவகப்படுத்தல. அப்ப என்ன பண்றாரு, இனம் என்பதை தெப்பமாக, அந்த இனம் அப்படின்றத உங்க சுத்தி இருக்கவங்களை தெப்பமா உருவகப்படுத்திட்டு என்ன பண்ணல, சினத்தை உருவகப்படுத்தல. அப்ப உருவகப்படுத்தியுள்ள வள்ளுவர் சினத்தை உருவகப்படுத்தாமல் விட்டுள்ளார். அந்த கோபம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாம, எனவே குறட்பாவில் ஏகதேச உருவகணி பயின்று வந்துள்ளது. அப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த உருவகப்படுத்தாம விட்டுறதானே சொல்றாங்க ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு அணி தான். ஓகேங்களா? புரியுதாப்பா? என்ன பார்த்தோம் அப்படின்றது புரியுதா? அணி இலக்கணம், அடுத்து பொருள், அணி பொருத்தம் அப்படின்றது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. சரிங்களா? புரியுதா? சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். நம்ம இன்னைக்கு பார்த்தது 2 மார்க் பார்த்தோம், 4 மார்க் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு 4-5 விஷயம் அப்படின்றது கற்றுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உதவி, இதுக்கப்புறமாச்சும் உதவி செய்யணும். ஓகேவா? உங்களால் முடிஞ்ச உதவி, அது காசாக மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை ஒருத்தவங்க ஏதாச்சும் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நீ தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணலாம். அது சின்ன சின்ன உதவியாக இருக்கலாம். அது காசு தான் கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. காசு கொடுக்குறது தான் உதவி அப்படின்றதும் கிடையாது. நீ எது பண்ணாலுமே அது மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த விஷயத்தை செஞ்சாலுமே உதவி தான். அப்போ உதவி அப்படின்றது செய்யணும். அறம் அப்படின்றது இந்த வார்த்தை நமக்கு நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அறம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்கப்புறம் இதுவரையும் நான் அறம் நெறியில் இல்லை சார் அப்படின்னா இதுக்கப்புறமாச்சும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்த செகண்டில் ஏதாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா அற நெறியில் இருக்கணும். யாருக்கும் எந்த தீங்கும் தரக்கூடாது, நேர்மையான வழியில் இருக்கணும். எல்லாருக்கும் அன்போடு இருக்கணும். யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்து மற்றவங்களோட கைப்பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. இதை நம்ம சொல்லியிருக்காரு. அடுத்து கோபம் அப்படின்றது எந்த அளவிலும் பற்றக்கூடாது. ஒருவேளை கோபம் வருது அப்படின்னா சைலண்டாக இருந்துச்சு வெளில போயிடணும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா ஹெட்செட்டை போட்டு காதில் வாங்காமல் போய் உட்காந்துடணும். அப்போ இந்த மாதிரி கோபம் அப்படின்றது படக்கூடாது, அற வழியில் இருக்கணும், உதவி செய்யணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு 2 மார்க் கேள்வியை 4 மார்க் கேள்வியை படித்த மாதிரியும் நம்மளோட வாழ்க்கைக்கு மேம்படுத்தக்கூடிய திருக்குறள் வழியாக நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ, ஓகேங்களா, இந்த ஃப்ரீ பிடிஎஃப் எனக்கு வேணும் சார். எனக்கு இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணும் சார். இப்போ நீங்கள் சொன்ன கண்டென்ட்லாம் என்கிட்ட இல்லை சார், இது எனக்கு புரிஞ்சிருச்சு சார், இதை படித்தா எனக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கிறீங்க. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இந்த பிடிஎஃப் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.